ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 28/5/2026 கருணையா ப்ளஸ் KN 624க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். நேற்றுக்கு நம்மளுக்கு பிசியோட போர்டு கிடச்சிருந்துச்சு நண்பா. அதுதான் நான் சொன்னேன். ஒரே மாதிரியான ஃபார்மேட்டோ ஒரே மாதிரியான கம்பெனிகளோ கொண்டு போகும்போது சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் தான் கிடைக்கும். நம்ம சேனலில் அப்படி தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஒருவேளை புதிய நண்பராக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்முடைய வியாழன் டு வியாழன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறோம் கருணையா ப்ளஸ்ங்கிற கம்பெனி. அப்போ கருணையா ப்ளஸ் டு கருணையா ப்ளஸ் கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கான நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய கருணையா ப்ளஸ் ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட் பார்த்திங்கன்னா 080 ஃபுல் போலில் வந்து 945080. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ABC போலில் 834, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 725834 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை கருணையா ப்ளஸ் ரிசல்ட்டை கெஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் 65D நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் 33, அதாவது 60 நம்மளுடைய 5D போர்டோட 3 வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒரு ட்ராவுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா வந்து நம்ம கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சி போர்டு நம்பர் கிடைக்கிது. அதோட ஆல் போர்டுக்கான டச் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்ப்போம். இங்கே நான் வந்து சீரியல் நம்பர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் 654. இதோட ஃபுல் போர்டு வந்து 384. நம்மளுக்கு இந்த 384 தான் தேவை. அதை கீழே கொண்டு வந்துடலாம். 384. இதோட இந்த ட்ரா வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து 65D. ஸோ 65Dயோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். இந்த ட்ரா வந்து நம்ம வந்து மைனஸ் எடுக்க போகிறோம். -3 and 3. இது வந்து ஸ்ட்ரைட் மைனஸ் தான், கடன் வாங்கி கழிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு டேரெக்டாகவே கழிச்சிடலாம். 8ல் 3 போயிடுச்சுன்னா 5, இங்கே 3ல் 3 போயிடுச்சுன்னா 0. 50 நம்மளுக்கு பவர் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 654க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 5ஆ. இப்போ இந்த 654க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 857. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா பி போர்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கிட்டாலும் ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு டச் மிஸ் ஆகலை. இப்போது 857க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 180. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 180 இதோட ப்ளஸ் 33. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 3 கூட்டினா 1, இங்கே 3ஓட 1 கூட்டினா 4. 4 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 857க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 1. இப்போ இந்த 857க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 438. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. மறுபடியும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு. ஸோ நம்ம கெஸ் பண்ணுறது வந்து சி போர்டு. ஆனால் இதில் கவனிச்சிங்கன்னா 2 ட்ராவலையுமே நம்மளுக்கு சியை தவிர மற்ற 2 போர்டுமே வந்திருக்கு. ஏ போர்டும் வந்திருக்கு, பி போர்டு வந்திருக்கு, சி போர்டு வரல. இப்போது இந்த 2 போர்டுமே நம்மளுக்கான ஆல் போர்டு டச். இதில் இருந்தால் நம்மளுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது. இப்போது இந்த 438க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டை ஃபுல்லாத்தையும் 1 by 1 பாருங்கள். அதுக்கப்புறமா நம்மளுக்கு சி போர்டு வந்து கண்டினியூ ஆகுது. இதுக்கு முந்தின ட்ராக்கள்லையும் இதே நிலமை தான். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் இருக்குது, போர்டு மாறி மாறி. ஸோ ஒரு குறிப்பிட்ட ட்ராவை மட்டும் வீடியோக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் இங்கே 654 சீரியல்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே சி போர்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம 438க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ 438க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 756. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 756 போன ட்ரா ப்ளஸ்ஸு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு -33. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. 4 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 438க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 2. 4 அல்லது 2 நம்மளுக்கான சி போர்டு நம்பர் இந்த 438க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட் வந்து 834. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 4 நண்பா. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், போர்டு வந்து நம்மளுக்கு சி. ஸோ இப்போ நம்மளுக்கு சி போர்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு தான் இருக்குது. இப்போ 834க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 725. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 725
இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கார்னியா ப்ளஸ், அதாவது வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட். ஏன்னா நம்ம வியாழக்கிழமைக்கு தான் பார்க்குறோம். அந்தந்த கம்பெனி வந்து அந்தந்த ட்ராவலில் தான் வருது, அதாவது அந்தந்த டேட் அந்தந்த கிழமைகளை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வியாழக்கிழமைனாலே நம்மளுக்கு கார்னியா ப்ளஸ். அப்போ கார்னியா ப்ளஸ் டு கார்னியா ப்ளஸ் தான் பார்க்கணும். கொத்து மதிப்பாக நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தான ரிசல்ட்லாம் கெஸ் பண்ணோம்னா அது ஒழுங்கான கெஸிங்கே கிடையாது. இப்போ 7 to 5க்கு பார்ப்போம். இதோட நம்ம கூட்ட போகிறது வந்து +33, ஏன்னா போனட்டும் மைனஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 5 0. ஸோ நம்மளுக்கு மறுபடியும் பவர் நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 8 3 4க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 5ஆ. இப்போ இந்த 8 3 4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 080 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 00. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல ஏ அண்டு சி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. அதாவது இது போன வாரம் கெஸிங். ஸோ போன வாரம் நம்மளுக்கு 00 நல்ல வின்னிங் நண்பா. இந்த 080 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு இதிலேருந்து தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்துட்டோம், டச்சு மிஸ் ஆகலை. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவும் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு ஆல் போர்டுக்கு தான் சான்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 080 ஃபுல் போர்டில் 945, அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 945. ஸோ போன ட்ரா நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரா நம்மளுக்கு -33. இப்போது மைனஸ் பண்ணிடலாம். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, 9ல் 6 போயிடுச்சுன்னா 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. ஸோ பவர் நம்பர் கிடச்சிருக்கு. போன ட்ரா நம்மளுக்கு பவர் நம்பர் 05, இந்த ட்ரா பவர் நம்பர் 16. ஸோ 05க்கு நம்மளுக்கு வந்து 00 நம்மளுக்கு ஏசியில் பெய்ட்ஸாக எடுத்திருக்காங்க. இப்போ 61 கிடச்சிருக்கு. இது சி போர்டில் மட்டும் நிற்கிதா அல்லது பெய்ட்ஸோட வருதான்னு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். இதை நம்ம இப்போ கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு, 6 அல்லது 1, 6 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ நம்ம அந்த அளவுக்கு மேலே மேலும் ட்ரை பண்ணுவோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் நம்ம சேனலில் பல நேரம் வின்னிங் தான் கிடைக்கும். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ 6 1 கிடச்சிருக்கு. இதுக்குள்ளேருந்து நம்மளுக்கு பெயர்ஸ் ஏதாச்சும் வர்றதா இருந்தால் 61 16 11 66. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக் ரொம்ப முக்கிய நண்பா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுடைய கெஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னால் உணர முடியும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 6 1 வச்சு இந்த ட்ராவுக்கான பெயர்ஸையும் நம்ம வந்து எப்போதும் போல் உருவாக்கியாச்சு. இப்போ பிசி மிக்சடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா பிசி மிக்சடு தான் நம்மளுக்கு உண்மையான பெயர்ஸை கொண்டு வரும். பிசி மிக்சடு. ஸோ பிசி போர்டுக்கு தான் போடுறோம். சில நேரத்துக்கு அது ஆல் போர்டுக்கு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது ஏபிஏசியாக மாற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம மிக்ஸ்டுன்னு கொடுக்குறோம். இப்போது இந்த ட்ராவுக்கான பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 9 6 9 1 2 1 2 6 7 6 7 1. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி மிக்சர் நம்பர். இதில் உங்கள் கெஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வந்து இன்னும் மேலும் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா உங்கள் லைக் வந்து ஒரு விதமான சப்போர்ட். ஸோ நம்ம கெஸிங் எப்படி இருக்குதுங்கிறது உங்களோட லைக்கை பொறுத்து தான். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அந்தந்த வாரத்தை வச்சு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு வாரத்துக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுக்கு கார்னியா ப்ளஸ்ங்கிற பேரில் இருக்குது. ஸோ கார்னியா ப்ளஸ் டு கார்னியா ப்ளஸ், வியாழன் டு வியாழன் பார்த்தா தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். கொத்து மதிப்பாக நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோட எடுத்து கெஸ் பண்ணோம்னா அது ஒழுங்கான கெஸ்ஸிங்காக இருக்காது.
நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 28/5/2026 கார்னியா ப்ளஸ் KN 624க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.